நின்றவர் என்னை பார்த்தாரு. என்னை பார்த்த உடனே என்னை பார்த்து வந்தார். கிட்ட வந்த உடனே நான் எந்திரிச்சு நின்னேன். அண்ணனை எந்திக்காதீங்க, நான் மரியாதை செலுத்தத்தான் வந்தேன் என்று அவர் என்னிடம் ஆசி பெற்றார். அவ்வளவுதான் சொல்லுவேன், என்ன செஞ்சாரு சொல்ல மாட்டேன். அப்ப நான் நினைச்சேன், இதே கூடத்துல இதுக்கு முன்னாடி சில நடிகர்கள் 2 படம் 3 படம் நடிச்சவங்க அது காணாமலே போயிட்டாங்க. என் பக்கத்துல உட்காந்து பேச மாட்டாங்க. அந்த நடிகர்கள் பேரை எல்லாம் சொல்ல விரும்பல. எனக்கு அடுத்த சீட்ல உட்காந்துக்கிட்டே ஒரு 5-6 படத்துல கதாநாயகனா நடித்த ஒரு இளைஞர் எனக்கு அடுத்த சீட்ல தான் உட்காந்துருக்காரு. அப்ப என்னை யாருன்னு கேட்டா யாரோட சொல்லிடுவாங்க, வேண்டாதவங்களும் சொல்லுவாங்க, வேண்டியவங்களும் சொல்லுவாங்க, இல்ல கருப்பு சால்வையை பார்த்தாலே சொல்லிடுவாங்க. அப்படி வர்றவங்க பேச்சு கூட கொடுக்க மாட்டாங்க. அப்ப நான் நினைச்சேன், இந்த விஜய்கிட்ட ஒரு பண்பாடு இருக்க, ஒரு தன்னடக்கம் இருக்க அப்படின்னு நினைச்சு வீட்லயே சொன்னேன். தன்னடக்கத்தோட என்கிட்ட வந்து மரியாதை செய்யறாரு, எனக்கு வந்து பழக்கம் இல்லை. அப்ப அவர்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக தனிப்பட்ட முறையிலே பழகுகிற முறையில் அகந்தை ஆணவம் எதுவும் அவர்கிட்ட இல்லை. அதை நான் பாராட்டேன்.